பார்க்கலாம். அதுக்குமே நம்ம புத்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்ன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி பொரிய விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் ஒரு ஆனியன், ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் ஒரு அரை கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் வதங்கினதும் கேப்சிகம், சின்னதாக இருந்தால் ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்தால் ஆஃப் போதும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வேக வச்சு எடுத்துருக்க 1 கப் கார்ன், இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இப்போ இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. ஒரு கப் ரைஸ் நான் ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், சாதத்தை உடைக்காம மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், நம்மளோட கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். கார்ன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கார்ன் ரைஸ் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் இதை எப்படி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.